ஐஓஎஸ் அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி. யாரு கண்டுபிடிச்சது தெரியல, மார்க்கெட் எப்படி இறக்கி விட்டாங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப், ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கர வந்து ஒரு வயிற்றெளிச்சல் இருந்துட்டு சொல்லுவோம். எனக்கு நிஃப்டி அந்தளவுக்கு ஏறினது அந்த மார்க்கெட்டில் ஏறல. ஸோ பல பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் தான் மேலே போதும், என் ஸ்டாக்ல ஏறல அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய வயிற்றெரிச்சல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை நல்லா கீழே இறக்கி விட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 269 பாயிண்ட் வந்து மைனஸ், நிஃப்டி பேங்க் வந்துட்டு 355, நிஃப்டி ஐடி 87. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ஐடி வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால வந்து இன்றைக்கி கொஞ்சம் தப்பிச்சதுங்களாம். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டவுன் ஆயிருக்கு, 269 பாயிண்ட்டு, 300 பாயிண்ட் மேலே போயிருக்க வேண்டியது. பிகாஸ் ஆஃப் நிஃப்டி ஐடி தப்பிச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக எல்லா செக்டரும் வந்து ரெட், ஒன்று கூட தப்பில்லை, எல்லாம் ரெட்டு. ஸோ இதுலேயே வந்து நிஃப்டி ஐடினால தப்பிச்சது எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 650 பாயிண்ட் ஒரு நல்ல கேப் அப் ஓப்பன் கொடுத்து அங்கேருந்து வந்து ஒரு ஃபுல்லாக வந்து 650 பாயிண்ட் அப்படியே டவுன். தென் அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் ஒரு ரெக்கவரி, திருப்பம் வந்து 400 பாயிண்ட் டவுன், எகைன் ஒரு 375 பாயிண்ட் ஒரு ரெக்கவரி, எகைன் சஸ்டெயின் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து முடிஞ்சிருக்கு டவுனில். ஸோ டே ஹையில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 850 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஐடி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்தும் கூட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா 87 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஐடி வந்து 87, வெறும் 87 பாயிண்ட் வந்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபோசிஸ் தான். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் வந்து தப்பிச்சது. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு கேப் அப், 95 ரூபா வேரி இருந்தது. அங்கேருந்து நல்லா ஃபுல்லாக டவுன் சைடு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து 34 ரூபா 35 ரூபான்னு வச்சுக்கூட கிட்டத்தட்ட 2% வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு இன்ஃபோசிஸ். ஸோ இன்றைக்கி இந்த இன்ஃபோசிஸ் மட்டும் பாசிட்டிவாக முடியல அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து இன்னும் ஒரு பியாண்ட் 300 வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ சம்பவம் வந்து நிஃப்டி ஐடி அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி வந்து உழுவுறதுலேயும் கொஞ்சம் முட்டு கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. டோட்டலாக 2783 ஸ்டாக் கீழானதில் வெறும் 530 ஸ்டாக் தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. 2181 ஸ்டாக் வந்து நெகட்டிவ், 72 ஸ்டாக் வந்து அன்சேஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 பணங்க மேலே வந்து எல்லா ஸ்டாக்ஸும் வந்து உணர்ந்துருக்கு. ஸோ இது கிளியர் போல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. ஸோ இன்னும் நிஃப்டி கூத்தெல்லாம் பார்க்கலாம், செமையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து ஓப்பனிங்லேயே வந்து நான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிளியராக வந்து சரண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக ஒன் சைடு மார்க்கெட், டவுன் சைடு, ஒன் சைடு மார்க்கெட், எங்கேயுமே ஒரு ரெக்கவரிக்கு வந்து ஒரு இதே கொடுக்கல, முயற்சியே பண்ணல. கிளியர் சரண்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லாக டவுன், ஒரு சைடு, ஒன் சைடு மார்க்கெட் 269 பாயிண்ட். ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்புறம் ஃபைனலாக யூஎஸ் மார்க்கெட் சொல்லும்போது சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ரீனில் முடிஞ்சது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி 25 வந்து டச் பண்ணுற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூஎஸ் மார்க்கெட் அதை விட இந்த ரணக்காலமாக இருந்துச்சு, அது காட்டுறேன் நான். ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து அங்கே அடித்த அடி வந்து இங்கே ஓதடிக்கிற மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து செம்மட்டி நல்ல ஒரு ரெட் எங்கல்ஃபிங். ஸோ இப்போ இது வந்து இமீடியட் சப்போர்ட் அப்படின்னாக்கா இமீடியட் சப்போர்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இது ரெண்டுமே என்னக்கா இந்த 24, இந்த 400 இந்த ரேஞ்ச் வந்து நல்லா சொல்லலாம். 24,400 பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து 24,000 வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக தான் இருக்கும், ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்காது. ஸோ அடுத்தது வந்து 23,600, 23,500 இந்த ரேஞ்ச் தான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 24,400 வந்து இமிடியட் மைனர் சப்போர்ட். அதை ஒட்டிச்சானாக்கா 24 வந்து செகண்ட் லெவல் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் சொல்லலாம். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 23,600. இதை பிரேக் ஆச்சுனாக்கா அகெயின் வந்து 22,500 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. பட் இன்றைக்கி வந்து ரெட்டு வச்சே நம்ம வந்து டோட்டலாக வந்து மார்க்கெட்டோடைய ஹோப் விட தேவையில்லை. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி சைன் ஆஃப் ரெட்டுன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது, டவுன் சைடு உடைய சிக்னல்ன்ற மாதிரி சொல்ல முடியாது. பார்ப்போம். ஸோ பட்ஜெட்டில் தெரியும் எப்படி இருக்கு என்ன அது அப்படின்றது.
ஓகே. ஸோ இன்னைக்கு இந்தியா வீக்ஸ் பார்க்கும்போது ஒரு 3 பாயிண்ட் ஏறி 0.3 ஏறி இருக்கு. ஸோ 14.8 ஃபியர் இண்டெக்ஸ் வந்து ஏறி இருக்கு. இவ்வளோ டவுன்ஃபால்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் 0.3 பாயிண்ட் தான் வந்து ஏறி இருக்கு. தென் பிசிஆர் பார்த்தீங்கன்னா 1.03. ஸோ நேற்றுக்கு எனக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வேனிஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது இன்னொன்று வந்து கான்ட்ராக்டும் கிட்டத்தட்ட நியரிங் த எக்ஸ்பைரி அப்படின்னால வந்து அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸ் பின் வந்து பார்க்கும்போது 24,500 இது எல்லாமே வந்து வீக்லி கான்ட்ராக்டில். மந்த்லி கான்ட்ராக்டில் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிசிஆர் பாருங்க என்ன மாதிரி புல்லிஷ் காட்டுது. ஸோ ஆக்சுவலாக வந்து மோர் தென் 1.5 அப்படின்னாலே அதுவும் அது வந்து ஒரு அப்சைட் டவுனுக்கு தயாராகுதுன்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம் ரொம்ப ஃபியர் அப்படின்ற மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். மேக்ஸ் பென் 26,500. சாரி, இது வந்து ஆகஸ்ட் கான்ட்ராக்ட். ஸோ நம்ம மந்த்லி கான்ட்ராக்டில் வந்து மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ மந்த்லி கான்ட்ராக்டில் இந்த மாதிரி 1.3 1.03. ஓகே. ஸோ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் நம்ம இது எக்ஸாக்ட் ஃபிகர் எடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து இப்போ சொன்னது வந்து சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். இந்த ஆகஸ்ட் இது சொன்னது சீரியஸாக வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு கிளியர் சரண்டர் தான் சொல்லணும். பட் நிஃப்டி அளவுக்கு இல்லை, ஓரளவு டவுன் ஆகிட்டு அங்கேருந்து வந்து சேச்சுரேட் ஆனது. பட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டவுனில் இருந்தது. பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு கீழே வந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுத்திருந்தது. ஸோ இது வந்து பெரிய அளவில் வந்து நான் அப்சைட் பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன், டவுன் சைட் பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் பேங்க் நிஃப்டியோட நிலைப்பாடு இருக்குது. அது ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட்வேஸ் ட்ரெண்டில் ஸ்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த 52 and 53. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகலை. ஸோ அந்த வகையில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நடுநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது சாரி, இதை ட்ரெண்டு தான் பார்த்தோம். ஸோ ட்ரெண்டு வந்து கிளியராக வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. பெருசாக ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி வந்து எங்கேயுமே டைரக்ஷன் கிடைக்கல. இதனுடைய பிசிஆர் பார்க்கும்போது வீக்லி கான்ட்ராக்டில் பிசிஆர் 0.63 இருக்குது. மேக்ஸ் பென் 52,300. மந்த்லி கான்ட்ராக்டில் 1.03 and 52,000. தென் த முக்கியமான இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங் பேங்க் நிஃப்டியோட பேட்டர்னே தான் நான் கீழே வந்தது. தென் ஃபுல்லாக வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுத்துருக்கு. 435 பாயிண்ட் வந்து நிற்கிட்டோம். ஸோ இதோடைய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஒரு 200 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு நல்ல கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. எந்த சைடு உடைச்சாலும் சரி, மேலே உடைச்சது அப்படின்னாக்கா வெல் அண்ட் குட். கீழே உடைச்சா வந்து இந்த 19,500 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக வந்து அங்கே வந்து நிறுத்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ இதுதான் வந்து இப்போ இமிடியேட் சப்போர்ட். இதை பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா தென் 19,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் இந்த சேனலுடைய அப்பர் பேண்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது பிரேக் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட் நல்ல ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,200 1,300 பாயிண்ட் வந்து டவுன் சைடு வரும். பட் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும் 19,000 அப்படின்றது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு லாங் ஒரு ட்ராலியில் வந்து இது மாதிரி ஒரு வரதும் ஒரு புல் பேக்காக எடுத்துக்கலாம். மேபி இங்கேருந்து ஒரு அப் சைடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். எதுவுமே வந்து நம்ம பட்ஜெட் முடிகிற வரைக்குமே, பட்ஜெட்டோடைய அடுத்த நாள் வரைக்குமே கூட வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட்ஜெட் அன்றைக்கி மட்டும் கிடையாது, அடுத்த நாள் கூட நம்ம கிளியராக சொல்ல முடியாது. பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து செம்ம ரெட்டு. டவ் வந்து 533 பாயிண்ட்டு, ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் 43 பாயிண்ட், நாஸ்டாக் வந்து 123 பாருங்கள், 1.29 வந்து நெகட்டிவ். அதே மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் டவுனாக இருக்குது. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் செம்ம கிரேட் கேண்டில். அதே மாதிரி இப்போ நல்லா வந்து ஒரு பாட்டமில் இருக்குது. பார்ப்போம் இந்த ரெக்கார்ட் வருது, இந்த ஃபர்தராக கீழே வருதான்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 2 நாள் லீவு என்ஜாய் பண்ணுங்கள். See you on Monday. Bye. Thank you.